ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthி.com சேனல். நம்ம சேனலில் ஹவு டு சேவ் டைம், நேரத்தை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம speakinthி.com சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ வியூவர்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் கால்குலேஷன் இன் ஹிந்தி. நேரம், மணி நேரத்தை ஒருத்தவங்க கேட்டால் நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இப்போ மணி என்ன, அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? 4:15, 4:30, 7:15, 7:10, இப்படி நிமிடங்களை நம்ம எப்படி பிரித்து நம்ம ஹிந்தியில் சொல்லலான்னு நம்ம இன்றைக்கி தமிழ் மற்றும் ஆங்கில மொழியாக கற்றுக்க போகிறோம். வாங்க முதலாவதாக நம்பர்ஸை எப்படி ஹிந்தியில் சொல்லலான்னு பார்ப்போம். 1 இதை ஹிந்தியில் ஏக்னு சொல்லுவோம். ஏக், 1, ஏக். 2 2, இதை ஹிந்தியில் தோன்னு சொல்லுவோம். 2வை ஹிந்தியில் தோன்னு சொல்லுவோம். 3 3, இதை ஹிந்தியில் தீன்னு சொல்லுவோம். தீன். 4 4, இதை ஹிந்தியில் சார்னு சொல்லுவோம். 5 5, இதை ஹிந்தியில் பாஞ்சுன்னு சொல்லுவோம். 6 6, இதை ஹிந்தியில் சேன்னு சொல்லுவோம். 7 7, இதை ஹிந்தியில் சாத்னு சொல்லுவோம். 8 8, இதை ஹிந்தியில் ஆட்னு சொல்லுவோம். 9 9, இதை ஹிந்தியில் நவுன்னு சொல்லுவோம். 10 10, இதை ஹிந்தியில் தஸ்னு சொல்லுவோம். 11 11, இதை ஹிந்தியில் ग्यारह அப்படி சொல்லுவோம். அடுத்ததாக 12 12, இதை ஹிந்தியில் பாரஹ்னு சொல்லுவோம். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 11 11 12 12. கடிகாரம், இதை எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம்? கடி. சமைன்னு ஹிந்தியில் சொல்கிறப்போ நேரத்தை குறிக்கும். நேரம், டைம், இதற்கு ஹிந்தியில் சமைன்னு சொல்லுவோம். மணி நேரம், இதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னா கண்டா. மணி நேரத்தை ஹிந்தியில் கண்டான்னு சொல்லுவோம். நிமிடம், மினிட், இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? மினட். நிமிடம், மினிட், இதை ஹிந்தியில் மினட்னு சொல்லுவோம். மினட். கடைசியாக நொடி, இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஷன். நொடியை ஹிந்தியில் ஷன் சொல்லுவோம். கடிகாரத்தை கடின்னு சொல்லணும். நேரம் சமைன்னு சொல்லணும். மணி நேரம் கண்டான்னு சொல்லணும். நிமிடம் மினட்டுன்னு சொல்லணும். நொடி ஷன். இப்போ நேரம், அதை நம்ம சமைன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அப்போ ஒரு மணி, இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம்? ஏக் பஜே. ஒரு மணி, ஏக் பஜே. 2 மணி, 2 பஜே. 3 மணி, 3 o'clock. 3 பஜே. 4 o'clock. 4 மணி, 4 பஜே. இப்படி 1 மணி, 2 மணி, 3 மணி அப்படின்னு நம்ம மணியை குறிக்கும் போது பஜேன்னு சொல்லணும். ஹிந்தியில் மணி நேரம், மணியை குறிக்கிறப்போ பஜேன்னு சொல்லணும். இப்போ 1 மணி 1 o'clock, ஏக் பஜேன்னு சொன்னோம். அதுவே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் கழித்து வர சொல், 2 மணி நேரம் கழித்து வர சொல், 3 மணி நேரம் கழித்து வர சொல்,
அந்த மணி நேரம் அந்த இடைவெளியை குறிக்கிறப்போ அதை ஹிந்தியில் கண்டான்னு சொல்லுவோம். கண்டா, மணி நேரத்தை ஹிந்தியில் கண்டான்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மணி நேரம் 1 ஹவர், அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? ஏக் கண்டா 1 ஹவர், ஏக் கண்டா. 2 மணி நேரம் 2 ஹவர், 2 கண்டே 2 ஹவர்ஸ் 2 கண்டே. சிங்குலரில் இருக்கிறப்போ 1 மணி நேரம் 1 அப்படி குறிக்கிறப்போ கண்டான்னு ஹிந்தியில் சொல்லணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு பன்மையில் பல மணி நேரங்களை குறிக்கிறப்போ கண்டேன்னு சொல்லுவோம். கண்டே. 1 மணி நேரம்னா ஏக் கண்டா, 2 மணி நேரம்னா 2 கண்டே, 3 மணி நேரம்னா 3 கண்டே. இப்போ 1 o'clock 2 o'clock 3 o'clock இப்படி நம்ம சொன்னால் 1 மணி 2 மணி 3 மணி இதற்கு ஹிந்தியில் ஏக் பஜே 2 பஜே 3 பஜேன்னு சொல்லணும்னு பார்த்தோம். அதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு வரப்போ ஏக் கண்டா 2 கண்டே 3 கண்டேன்னு பார்த்தோம். இப்போ 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எப்படி டைம் சொல்லுவோம்? 1:05 2:10 3:15 4:30 இதெல்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? 1:05 இது நம்ம ஹிந்தியில் ஏக் பஜே 5 மினிட், ஏக் பஜே 5 மினிட். மணி இப்போ 1:05. அப்போ 1:05 இதை நம்ம ஹிந்தியில் எப்படி டைமாக சொல்லலாம் அப்படின்னா ஏக் பஜே 5 மினிட், ஏக் பஜே 5 மினிட். 2:10 அப்படி நம்ம பொறுத்தவங்களோட டைம் சொல்கிறோம் அப்படின்னா 2 பஜே 10 மினிட், 2 பஜே 10 மினிட். மணி இப்போ 2:10 அப்படி நம்ம சொல்கிறப்போ 2 பஜே 10 மினிட். மணி இப்போ 3:15 இது நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? 3 பஜே 15 மினிட், 3 பஜே 15 மினிட். 4:30 இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? 4 பஜே 30 மினிட். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மணி நேரத்துக்கு உட்பட்ட இடைவெளியை குறிக்கிறப்போ 5 10 15 30 இப்படி நம்ம சொல்கிறப்போ ஏக் பஜே 5 மினிட். மினிட் அந்த வார்த்தை நிமிடத்தை குறிக்கும். 5 இது 5 குறிக்கும். பஜே பஜே என்ற வார்த்தை கிளாக் மணியை குறிக்கும். 1 o'clock ஏக் பஜே, 2 o'clock 2 பஜே. இப்போது மதியம் 1 மணி நேரம். இப்போ மதியம் 1 மணின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் இட்ஸ் 1 PM நவுன்னு சொல்லுவோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அபி தோபஹர் கே ஏக் பஜே ஹை, அபி தோபஹர் கே ஏக் பஜே ஹை, அபி தோபஹர் கே ஏக் பஜே ஹை. நேரம் இப்போது மதியம் 1 மணி, இட்ஸ் 1 PM நவ். இதை ஹிந்தியில் அபி தோபஹர் கே ஏக் பஜே ஹை, அபி தோபஹர் கே ஏக் பஜே ஹை. இரண்டாவது வாக்கியம், ராம் 2 மணிக்கு வந்தான், ராம் 2 மணிக்கு வந்தான். இது ஆங்கிலத்தில் ராம் கேம் பை 2 o'clockனு சொல்லுவோம். ராம் கேம் பை 2 o'clock. அப்போ இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ராம் 2 பஜே தக் ஆயே, ராம் 2 பஜே தக் ஆயே, ராம் 2 பஜே தக் ஆயே. ராம் 2 மணிக்கு வந்தான், ராம் கேம் பை 2 o'clock. இதை ஹிந்தியில் ராம் 2 பஜே தக் ஆயே, ராம் 2 பஜே தக் ஆயேன்னு சொல்லுவோம். அடுத்த வாக்கியம், நாளை 5 மணிக்கு வா, நாளை 5 மணிக்கு வா. இது ஆங்கிலத்தில் கம் டுமாரோ அட் 5 o'clock, கம் டுமாரோ அட் 5 o'clockனு சொல்லுவோம். அப்போ இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா, கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா. நாளை 5 மணிக்கு வா. இந்த தமிழ் சொற்றொடரை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா, கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா. நம்ம மேலே பார்த்த இந்த 3 வாக்கியமுமே பஜே மணி அதை வைத்து நம்ம உருவாக்கி சென்டென்சஸ் 1 o'clock 2 o'clock பஜே எங்கெங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கே நம்ம ஹிந்தியில் இப்படி தான் சென்டென்ஸ் சொல்லணும். அபி தோபஹர்
के 1 बजे हैं, राम 2 बजे तक आए, कल शाम 5 बजे आ जाना. அடுத்ததா மணி நேரம் ஹவர், இதை ஹிந்தியில் கண்டா கண்டான்னு படித்தோம். 1 ஹவர் 1 மணி நேரம், 1 घंटा 2 ஹவர் 2 மணி நேரம், 2 घंटे 3 ஹவர் 3 மணி நேரம், 3 घंटे 4 ஹவர் 4 மணி நேரம், 4 घंटे 5 ஹவர் 5 மணி நேரம், 5 घंटे 1 மணி நேரம் 1 அப்படின்னு சொல்கிறப்போ கண்டா என்றும், 2 3 4ன்னு பன்மையை குறிக்கிறப்போ பல மணி நேரங்கள்னு சொல்ல வரப்போ கண்டேன்னு சொல்லணும். இப்போ இதை வைத்து சில வாக்கியங்கள் பார்க்கலாம். 1 மணி நேரம் காத்திரு, 1 மணி நேரம் காத்திரு. வெயிட் ஃபார் 1 hour, வெயிட் ஃபார் 1 hourன்னு சொல்லுவோம். இதை ஹிந்தியில் 1 घंटा प्रतीक्षा करें, 1 घंटा प्रतीक्षा करें. 1 மணி நேரம் காத்திரு, 1 घंटा प्रतीक्षा करें, 1 घंटा प्रतीक्षा करें சொல்லணும். அடுத்த வாக்கியம் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னா have to work for 8 hours, have to work for 8 hours. அப்போ இந்த வாக்கியத்தை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? 8 घंटे काम करना चाहिए, 8 घंटे काम करना चाहिए, 8 घंटे काम करना चाहिए. 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், have to work for 8 hours. இதை ஹிந்தியில் 8 घंटे काम करना चाहिए, 8 घंटे काम करना चाहिए. அடுத்த வாக்கியம் தேர்வு 3 மணி நேரம், எக்ஸாம் இஸ் ஃபார் 3 hours, எக்ஸாம் இஸ் ஃபார் 3 hours. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பரீட்சா 3 घंटे की है, பரீட்சா 3 घंटे की है. தேர்வு 3 மணி நேரம், எக்ஸாம் இஸ் ஃபார் 3 hours. இதை ஹிந்தியில் பரீட்சா 3 घंटे की है, பரீட்சா 3 घंटे की है அப்படி சொல்லுவோம். ஸோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வாக்கியங்கள் பஜே மற்றும் கண்டா, இந்த 2 வார்த்தைகளை வைத்து நம்ம எப்படி ஹிந்தியில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவதா, இப்போது மதியம் 1 மணி, அபி தோபகர் கே 1 பஜே ஹை, ராம் 2 மணிக்கு வந்தான், ராம் 2 பஜே தக் ஆயே, நாளை 5 மணிக்கு வா, கல் ஷாம் 5 பஜே ஆ ஜானா, 1 மணி நேரம் காத்திரு, 1 घंटा பிரதீக்ஷா கரேன், 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 8 घंटे काम करना चाहिए, தேர்வு 3 மணி நேரம், பிரதீக்ஷா 3 घंटे की है. I will come today at 1 o'clock, I will come today at 1 o'clock. இது தமிழில் இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன், இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன்னு சொல்லுவோம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मैं आज 1 बजे आऊँगा, मैं आज 1 बजे आऊँगा. இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன், मैं आज 1 बजे आऊँगा, मैं आज 1 बजे आऊँगा. 1 बजेனா 1 மணி, பஜே என்பது மணியை குறிக்கும். அப்போ இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன், I will come today at 1 o'clock. இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் मैं आज 1 बजे आऊँगा அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா, I will come tomorrow at 2 o'clock, I will come tomorrow at 2 o'clock. இது தமிழில் நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன், நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன், வருகிறேன். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? मैं कल 2 बजे आऊँगा, मैं कल 2 बजे आऊँगा. நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன், I will come tomorrow at 2 o'clock. இதை ஹிந்தியில் मैं कल 2 बजे आऊँगा, मैं कल 2 बजे आऊँगा. 2 बजे என்ற வார்த்தை 2 மணி என்னும் சொல்லை குறிக்கும். 2 बजे 2 மணி. அப்போ I will come tomorrow at 2 o'clock. நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன். இதை ஹிந்தியில் मैं कल 2 बजे आऊँगा, मैं कल 2 बजे आऊँगाன்னு சொல்லுவோம். அடுத்த வாக்கியம் ராஜேஷ் will be here at 3 o'clock, ராஜேஷ் will be here at 3 o'clock. இது தமிழில் எப்படி சொல்லலாம்? ராஜேஷ் 3 மணிக்கு இங்கே இருப்பான்,
ராஜேஷ் 3 மணிக்கு இங்கே இருப்பான். இந்த வாக்கியத்தை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. ராஜேஷ் will be here at 3 o'clock. ராஜேஷ் 3 மணிக்கு இங்கே இருப்பான். இதை ஹிந்தியில் ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. 3 बजे 3 बजे என்ற சொல் 3 மணியை குறிக்கும். 3 மணி. ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. அடுத்த வாக்கியம், வாட்ஸ் த டைம் நவ். வாட் இஸ் த டைம் நவ்? இதை நம்ம ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? அபி கியா சமய் ஹுவா ஹை. அபி கியா சமய் ஹுவா ஹை. இப்பொழுது நேரம் என்ன அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறப்போ, வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்குறப்போ அதை ஹிந்தியில் அபி கியா சமய் ஹுவா ஹை, அபி கியா சமய் ஹுவா ஹை அப்படின்னு சொல்லுவோம். வாட்ஸ் த டைம் நவ், இப்பொழுது நேரம் என்ன, இதற்கு ஹிந்தியில் அபி கியா சமய் ஹுவா ஹை, அபி கியா சமய் ஹுவா ஹை. அடுத்த வாக்கியம், இட் இஸ் 7 o'clock நவ். இட் இஸ் 7 o'clock நவ். இப்போது 7 மணி ஆகிவிட்டது. இப்போது 7 மணி ஆகிவிட்டது. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அபி 7 बजे हैं. அபி 7 बजे हैं. அபி 7 बजे हैं. இப்பொழுது 7 மணி ஆகிவிட்டது. இட் இஸ் 7 o'clock நவ். இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் அபி 7 बजे हैं சொல்லுவோம். 7 बजे என்ற சொல் 7 மணி என்பதை குறிக்கும். இட் இஸ் 7 o'clock நவ். இப்பொழுது 7 மணி ஆகிவிட்டது. அபி 7 बजे हैं. அடுத்ததா, ஐ ஓன் பை 2 minutes. ஐ ஓன் பை 2 minutes. 2 நிமிடத்தில் வெற்றி பெற்றேன். 2 நிமிடத்தில் வெற்றி பெற்றேன். இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? मैं 2 मिनट से जीत गया. मैं 2 मिनट से जीत गया. ஐ ஓன் பை 2 minutes. 2 நிமிடத்தில் வெற்றி பெற்றேன். 2 நிமிடம், இதை ஹிந்தியில் 2 மினிட்னு சொல்லுவோம். அப்போ இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம்? मैं 2 मिनट से जीत गया. मैं 2 मिनट से जीत गया. கடைசி வாக்கியம், he will come at night 8 o'clock. he will come at night 8 o'clock. இது தமிழில் அவர் இரவு 8 மணிக்கு வருவார். அவர் இரவு 8 மணிக்கு வருவார்னு சொல்லுவோம். இரவு 8 மணி. 8 மணி என்றதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா 8 बजे. 8 बजेன்னு சொல்லுவோம். அப்போ he will come at night 8 o'clock. அவர் இரவு 8 மணிக்கு வருவார். இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? वह रात 8 बजे आएगा. वह रात 8 बजे आएगा. he will come at night 8 o'clock. அவர் இரவு 8 மணிக்கு வருவார். वह रात 8 बजे आएगा. वह रात 8 बजे आएगा. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வாக்கியங்கள், இன்று மதியம் 1 மணிக்கு வருவேன். मैं आज 1 बजे आऊँगा. मैं आज 1 बजे आऊँगा. நாளை மதியம் 2 மணிக்கு வருகிறேன். मैं कल 2 बजे आऊँगा. मैं कल 2 बजे आऊँगा. ராஜேஷ் 3 மணிக்கு இங்கே இருப்பான். ராஜேஷ் 3 बजे यहाँ आएंगे. இப்பொழுது நேரம் என்ன? अभी क्या समय हुआ है. अभी क्या समय हुआ है. இப்பொழுது 7 மணி ஆகிவிட்டது. अभी 7 बजे हैं. अभी 7 बजे हैं. 2 நிமிடத்தில் வெற்றி பெற்றேன். मैं 2 मिनट से जीत गया. मैं 2 मिनट से जीत गया. அவர் இரவு 8 மணிக்கு வருவார். वह रात 8 बजे आएगा. वह रात 8 बजे आएगा. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது எப்படி நம்ம நேரம் சார்ந்த வாக்கியங்களை ஹிந்தியில் சொல்லலாம்னு உங்களால் கற்றுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Subscribe our speakinthindi.com channel for more videos. Thank you for watching.